வேற சைட் கேரக்டர் நோ த எண்டிங். மான்வாவோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்தில நம்ம ஹீரோவும் அந்த இன்னொருத்தியும் டியூயல் பண்றதுக்காக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவ வந்து என்ன பண்ணா, வர இது எல்லாத்தையும் என்ன பண்ணா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வெட்டிட்டே இருப்பா. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணா, அவளுக்கு ஈடு குடுத்து என்ன பண்ணா, ஃபுல்லா அவரோட பவர் எல்லாத்தையும் ஃபுல்லா நம்ம சார்ஜ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே வந்து என்ன பண்ணா இது பண்ணுவாரு. பார்த்தாக்கா, அவளும் வந்து என்ன பண்ணா, சலிக்காம முன்னாடி வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வெட்டிக்கிட்டே வந்து என்ன பண்ண வருவாரு. அதே நேரத்தில வந்து என்ன பண்ணா, ஹீரோ வந்து என்ன பண்ணா, அந்த கல்ல வந்து என்ன பண்ணா, அவரோட மானாவையும் ஃபியூஸ் பண்ணி என்ன பண்ணா இது பண்ணுவாரு. அதையும் வந்து என்ன பண்ணா, அவ வந்து என்ன பண்ணா 2 துண்டா வந்து என்ன பண்ணா வெட்டிருவா. வெட்டிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து என்ன பண்ணா, ஃபுல்லா ஹீரோக்கு முன்னாடி போய் அவர் தலையில வந்து என்ன பண்ணா அடிக்க போம்போது, ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவரோட அந்த குச்சிய வந்து அப்படியே கீழ போட்டுட்டு சரண்டர் ஆயிட்டேன். நான் தோத்துட்ட தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன என்ன ஜோக் பண்றியா? ஏன் நீ என்ன பண்ண இப்ப இவ்வளோ சீக்கிரமா நான் தோத்துக்கிறேன்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட மானம் எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. மானம் ஃபுல்லா என்ன போயிடுச்சுன்னா, ஒரு மேஜிஷியன் வந்து என்ன பண்ணா, வெறும் சாதாரண மனுஷன் தான். "ஆ எனக்கு தெரியலையே, எதனால என்ன பண்ண எனக்கு ஜெயிச்ச ஃபீலிங்கே இல்ல. இந்தா இத எடுத்துக்கோ. இது வந்து என்ன பண்ண என் கூட டியூல் பண்ணதுக்கு. இது ஸ்பெஷலான விஸ்கியால ரெடி பண்ணக்கூடியது. எங்க ஃபேமிலியோட கம்பெனி தான் இத ரெடி பண்றாங்க." "சரி ஓகே. இது நல்லாருக்கு. உனக்கு இது வேணான்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்கு பதிலா நான் வேற ஏதாவது எலிக்ஸர் தரேன். என்ன நீ சொல்லிட்டு இருக்க? வெறும் ஒரு டியூவலுக்காக வந்து என்ன பண்ண இந்த மாரி சாக்லேட் குடுத்து இது பண்ணுவாங்களா? சரி ஓகே. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. உனக்கு வேணான்னா நான் அத எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் குடு நான் எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்ட வந்து புடுங்கிட்டு போறா. ஒரு நிமிஷம் நான் அவன்கிட்ட ஒண்ணு கேட்குறோம். எதனால நீ வந்து இன்னும் 10வது இடத்துலயே வந்து இருக்க? நீ இன்னும் ரேங்க் ஏத்திட்டு போ வேண்டியதானே? இங்க பாரு. எப்பயுமே ஒரு மேட்ச்ல வந்து ஸ்பாட் லைட்ல இருக்கக்கூடாது. அவனுக்கு நெறைய ட்ரம்ப் கார்ட்ஸும் தேவைப்படும். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவரோட ரூமுக்கு வந்து வந்துர்றாரு. ஒவ்வொரு இதா வந்து நான் போய் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் வந்து கத்துறா. "எதுக்காக நீங்க இவ்வளோ ப்ரெஷியஸான ஐட்டத்த எல்லாத்தையும் இந்த டியூவல்ல இப்படி போட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? நான் என்ன பண்றது? இந்த ப்ரெஷியஸான ஐட்டம் இருந்தா தான் என்னால அப்பனா சீக்கிரமா ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி இருந்ததுனால தான் அவ கூட நான் ஏதோ என்ன அப்பனா ஓரளவுக்கு சண்டை போட முடிஞ்சது. அவளோட பவர் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் ஏன் அவ 2வது இடத்துல இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவளோட எக்யூப்மென்ட் ரொம்ப லோவா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி, இது நீங்க டியூக்கோட இந்த பிளான இப்படி மெஸ் பண்றீங்களே, அத பத்தி டியூக் என்ன சொல்லுவாருன்னு நீங்க யோசிச்சீங்களா இல்லையா? ஏய் இதனால என்ன இருக்கு? டியூக் என்ன பத்தி என்ன பண்ணா எதுவும் வந்து செய்ய மாட்டாரு. என் உயிருக்கே ஆபத்தான பிரச்சனைகள் இருந்தாலும், அவர் என்ன பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டு இத பத்தி சொல்லிர்றேன். அப்புறமேட்டு நான் வேற விஷயங்கள பேசிக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது, இந்தாங்க பதில் கடிதம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணா இதுதான் நான் உங்கள கடைசியா வந்து பார்க்குறதுன்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நான் உங்க கூட வந்து என்ன பண்ணேன், வேலை செஞ்சத நான் ரொம்ப பெருமையா நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த லெட்டர்ல வந்து என்ன பண்ணா, ஹீரோக்கு பேய் பிடிச்சிருக்கு. இல்ல ஹீரோ வந்து அப்படின்னா டீமனால பொசஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுது. எதுக்கு இந்த ஆள் இப்படி அனுப்பியிருக்கா? அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன பண்ணா, நேரடியா அங்க அந்த டியூக்கோட மேன்ஷனுக்கு வந்து போயிடுறான். உங்களை வரவேற்கிறேன் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்லர் வந்து ஹீரோவ என்ன பண்ணா கிரீட்டிங் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறான். ஆ, ச்சே! இப்ப நான் வந்து என்ன சொல்றது? இந்த மாரி எனக்கு நெறைய ப்ராஃபஸி இதெல்லாம் தெரியும்னு சொல்றதா? அது தெரியுதுன்னு சொன்னா என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்களே! ஷோ! நான் இப்ப வேற ஏதாவது தான் வந்து அப்புறம் யோசிச்சு சொல்லியே ஆகணும். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அப்பா இருந்துட்டு, "சரி, ஏன் இந்த தடவ இப்படி நீ முட்டாள்தனமா வந்து செஞ்சுகிட்டு இருக்க? நீ வந்து என்ன பண்ணா, அவளோட அழகுல வந்து மயங்கிட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல. நான் வந்து என்ன பண்ணி அத செய்றேன்னா, எனக்கு தனியா ஒரு விதமா வேற சில காரணங்கள் இருக்கு. அதனால தான்." "சரியா, அது என்ன காரணம் கொஞ்சம் சொல்லு." "அத என்னால வந்து என்ன பண்ணி இப்போதைக்கு சொல்ல முடியாது. எனக்கு சொல்றதுக்கான வேற சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணா இருக்கு. கண்டிப்பா வந்து என்ன பண்ணா, இது நம்ம ஃபேமிலியோட ஃபார்ச்சூனுக்கு வந்து என்ன கண்டிப்பா உதவும். நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? நீ நம்ம குடும்ப சொத்த எடுத்தா வந்து அப்படியே செலவு பண்ணிட்டு இருக்க. அப்படிங்கும்போது என்ன ஏது கணக்கு வழக்கு என்கிட்ட நீங்க சொல்லி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க என்ன மன்னிச்சுருங்க. என்னால என்ன பண்ண எந்த ஒரு இதையும் செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு நான் இப்ப சொல்ற மாரி சொல்லணும்னா என்கிட்ட ஒரு வேலிடான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்னும் ஈஸ்டர்ன் ஏரியால ஒரு மலையில என்ன அப்படின்னா, அந்த மலை ஃபுல்லாவே என்ன அப்படின்னா, ஒரு மானா கிருஷ்ணசாலியே என்ன அப்படின்னா நேர்ந்திருக்கு. அததான் வந்து என்ன பண்ணேன், நான் இப்போ உங்கள்ட்ட சொல்றதுக்காக வந்தேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்க?" ஆமா. என்னோட அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்கள் அவங்க என்ன பண்ண அந்த இன்ஃபர்மேஷன எனக்கு குடுத்தாங்க. அதுதான் நான் இப்போ உங்கள்ட்ட சொல்றேன். அதிகப்படியான மானா கிறிஸ்டல் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு தங்க மலை இருக்கிறதுக்கான சமம். அதில எவ்வளோ அளவு என்ன பண்ண காசு இருக்கு, என்ன ஏதுன்னு அது எனக்கு தெரியாது. ஆனா அங்க இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். நீங்க அத கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் கிடையாது. இப்ப நடக்கிற இந்த எல்லா பிரச்சனையும் அப்படின்னா நானே வந்து நான் அப்படியே ஏத்துக்கிறேன். இதில ஏதாவது பிரச்சனை வந்தா அது எல்லாத்தையும் என்னோட பேர்லயே அது அப்படிதான் இருப்பேன். சரி ஓகே. நீ வந்து இப்போதைக்கு கிளம்பலாம். அந்த மலை விஷயத்த வந்து அப்படின்னா நானே வந்து பார்த்துக்கிறேன். நீ உன் படிப்பு வேலைய மட்டும் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து அனுப்பிச்சு விட்டாரு. ஓகே. நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணான், அந்த இடத்துலருந்து அப்படியே வந்து கிளம்பி போறான். நீ இவன பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா வந்து என்ன பண்ணா, அந்த ஹெட்பேட்ல கூட இருக்கிற அவன்ட்ட வந்து கேட்கல. அவர் உண்மையாவே என்ன பண்ணா ஒரு நல்ல மெர்ச்சன்ட்டா வந்து இருக்கிறாரு. அவரு உண்மையாவே ரொம்ப நல்ல ஆள் தான். சரி ஓகே. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இத நாம வந்து கண்டுபிடிக்காம விட்டோமே! அந்த தங்கமலாம் இருக்கிறதுங்கிறத நாம கண்டுபிடிச்சிருந்தா உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த மினரல்ஸ் அது நமக்கே எடுத்துக்கலாம். பரவால்ல. அவனோட மேஜிக் ஸ்பெல்லும் வந்து அப்பன்னா உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. அவர் உண்மையாவே ஒரு நல்ல ஆள் தான் சார். எனக்கு தெரிஞ்சு அவன் எதுக்காக வந்து என்ன அப்பலாம் ஸ்பான்சர் பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிற? ஒருவேள அவன் அவள லவ் பண்றானோ?
தெர்ல. அவங்க 2 பேருமே வந்து என்ன அப்டின்னா, உண்மையாவே ரொம்ப நல்ல கப்புல்ஸா தான் வந்து இருப்பாங்க. அந்த லேடியும் சரி, நம்ம ஹீரோவும் சரி. அப்டின்னு சொல்லும்போது, சரி ஓகே ஏதோ ஒண்ணு பாப்போம். என்ன நடக்குதுங்கிறத. இனிமே தான் வந்து என்ன அப்டின்னா, வேற நெறைய விஷயங்களையும் நாமளும் வந்து செய்யணும். அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா வந்து என்ன பண்ணா பேசிட்டு இருக்கையில பாத்தாக்கா, இன்னொரு இடத்துல அவப்புறம் உட்காந்து ஹீரோ வந்து என்ன பேசிட்டு இருக்காரு. நான் இப்ப அகாடமில வந்து என்ன பண்ணேன் 5த் ரேங்க். நீ வந்து என்ன பண்ண 4த் ரேங்க். ஸோ, இப்ப இனிமே நாம 2 பேரும் என்ன பண்ணா ஒண்ணா சேர்ந்து கிளாஸ் பார்ட்னர்ஸா இருக்கலாம். சரி அத நீ எப்படி இது பண்ண? பணத்தால எதுவுமே நம்மளால செய்ய முடியும். பணத்த வச்சு இந்த இடத்துல இருக்க எல்லா விஷயங்களையும் மாத்தலாம். எனக்கும் அது தெரியும். அதனால தான் இங்க இருக்க யாருக்கும் வந்து என்ன பண்ணா உன்ன வந்து பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு உன்ன சுத்தமா வந்து பிடிக்காது. பணத்த வச்சு செஞ்சுட்டு இருக்க ஒரு பணத்தாச புடிச்ச பேய் நீ. அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இந்தா. இத வந்து என்ன பண்ணலாம் பரிசா எடுத்துக்கோ. இது வந்து என்ன பண்ணா ஜின்சன் மரத்தால உருவாக்கப்பட்ட ஒரு எலிக்சர். அதே மாரி இந்த ஆர்மரும் வந்து என்ன பண்ணா, உனக்கு வந்து அப்பனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தா இத எடுத்துக்கோ. அப்படின்னு வந்து எனக்கு இதெல்லாம் வந்து வேணாம். நான் வந்து உன்கிட்ட இத வாங்குறதுக்கு பதிலா ஒரு பிச்சைக்காரனா இருந்துட்டு போறது என்ன பண்ணா எனக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆ நீ ஏன் அத அப்பனா இப்படியே இது பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட வந்து இது வாங்குறதுக்கு என்ன? நான் ஒண்ணும் கடனாளியாலாம் இருக்க மாட்டேன். இங்க பாரு இத நீ வாங்கல அப்படின்னாக்கா நீ பெனல்டி பே பண்ணணும். நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்கல்ல. என்னோட ஸ்பான்சர்ஷிப்ப நீ என்ன பண்ண நிராகரிச்ச பெனால்டி கட்டணும். என்னது பெனால்டியா? இந்த மாரிலாம் இருக்குன்னு அதுல என்னன்னு சொன்ன மாரி எனக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹீரோ வந்து என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நின்னு பார்த்துட்டு இருக்கான். இப்ப தானே இந்த ஜூனியர்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டியூயல் பண்றாங்க. சரி ஓகே பார்ப்போம். இந்த டியூல வந்து என்ன அப்படின்னா யார் என்னதான் சண்டை போட்டாலும் சரி, கண்டிப்பா இதுல எல்லா பேரும் ஜெயிக்க போறது அந்த புரோட்டகனிஸ்ட் தான். சரி ஓகே பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ பக்கம் பார்த்தா ஒருத்தன் வந்து நடந்து வந்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த நாட்டோட செகண்ட் மினிஸ்டர் தான் வந்துட்டுருப்பான். உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எம்பரர் எப்படி இருக்காரு? அவரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இப்ப வந்து என்ன அப்படின்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்க என்ன அப்படின்னா கேதர் பண்ற மாரி யாராவது வந்திருக்காங்களா? நான் உன்னைய பார்த்து சொல்லணும். நீ தான் இங்க புதுசா இப்ப வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சும்மா இங்க புதுசா வந்தவங்கள தான் பார்த்துட்டுருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, உண்மையாவே என்ன அப்படின்னா ஃபேமிலி பிரகாரம் இவனும் புரோட்டாகனிஸ்ட்டும் என்ன அப்படின்னா ஒரே ஃபேமிலிய சேர்ந்த மாரி தான் வருவாய்ங்க. ஆனா இவிங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப சிக்கலான மாரி இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க யாரா? அவன பார்க்குறீங்களா?" "ஆமா. அவன் தான் என்ன இப்ப இங்க டாப்பான ஒரு ஆளா இருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். கண்டிப்பா. இது வந்து என்ன அப்படின்னா எல்லா கதையிலயும் என்ன அப்படின்னா இருக்கிறது தான். ஒரு ஹீரோ அவன் வந்து அப்படின்னா அவனுக்கு உதவி பண்ற மாரியே ஒரு வில்லன். இவன் என்ன அப்படின்னா அடிச்சு தான் இந்த புரோட்டகனிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மேல வந்து அப்படின்னா எழும்பி வரப்போறான். சரி ஓகே பார்ப்போம். என்ன நடக்குதுங்கிறத. கரெக்ட்டா இல்லையான்னு. பார்க்கும்போது பார்த்தாக்கா அந்த புரோட்டகனிஸ்ட்டுக்கும் ஒருத்தவனுக்கும் வந்து என்ன அப்படின்னா டியூயல் பண்றதுக்கு என்ன அப்படின்னா ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுன்னு பார்த்தாக்கா, அந்த சிவப்பு முடியும் வந்து அப்பன்னா பார்த்துக்கிட்டு இருப்பான். சிவப்பு முடியும் அந்த பிரின்ஸ் வந்து அப்பன்னா சேர்ந்து பார்த்துருப்பான். ஹீரோ அப்ப யோசிக்கிறான். சரி ஓகே நான் பார்க்குறேன். அவன் மேல இன்வெஸ்ட் பண்றது கரெக்ட்டா இல்லையான்னு இந்த இதுலயே தெரிஞ்சிரும். அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தாக்கா, அவனும் அந்த புரோட்டாகனிஸ்ட்டும் வந்து அப்பன்னா சண்டை போடுறதுக்கு வந்துருவாய்ங்க. அவன் டக்குன்னு என்னப்பா எடுத்தோனே வேகமா வந்துட்டு அப்பன்னா அந்த புரோட்டாகனிஸ்ட்ட பார்த்து ஓடி வருவான். இவன் என்னப்பா இவனும் அவனும் என்னப்பா ஒண்ணா சேர்ந்து என்னப்பா ஸ்வாட் கிளாஸ் வந்து பண்ணிக்குவாய்ங்க. அவனும் வந்து என்னப்பா அந்த ஸ்வாட்ல 6வது என்னப்பா எடுத்துட்டு வருவான். இருந்தாலும் அதுல எல்லாத்துலயும் வந்து என்னப்பா ஈஸியா வந்து என்னப்பா டாட்ஜ் பண்ணிருவான். பார்த்தாக்கா, அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணான், அவனும் வந்து என்ன பண்ணான், ஃபுல்லா ஃபோர்ஸா வந்து என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, இவனும் வந்து என்ன பின்னாடி பின்னாடி போய் அது ஈஸியா வந்து டாட்ஜ் பண்ணிருவான். ம். இவனோட பவர் வந்து என்ன உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அடுத்தடுத்து திரும்பவும் அவன் அடிக்கும்போது அது எல்லாத்தையும் ஈஸியா வந்து அவன் பேர் பண்ணிக்கிட்டு வந்திருப்பான். பரவால்ல, இவனோட பவர் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன செய்றது, இவன் வந்து என்ன ஒரு 38 இருக்க ரேங்க்ல இருக்க ஒரு ஆள் தான். இவன பத்தி நான் எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்ல. அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவன் திரும்ப வந்து பார்த்தாக்கா, அவன் மேல என்ன பண்ணான், ஒரு கோடு போட்டு அப்படியே 2ஆ கட் பண்ற மாரி இது பண்ணிர்றான். அவன் கழுத்தில போட்டிருந்த அந்த சேஃப்டி லாக்கர் அந்த அந்த இது வந்து என்ன பண்ணா, அப்படியே கட் ஆயிருது. அப்ப நான் தோத்துட்டேனா? நான் தோல்விய வந்து அப்படின்னா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் இவன் பார்க்குறான். இவன் அவன தோற்கடிச்சுட்டானா? அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸும் சரி, அந்த சிவப்பு முடியும் சரி, அவைங்க 2 பேருமே வந்து பார்க்குறான். உண்மையாவே இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த தோத்தவனுக்கு வந்து பார்த்தாக்கா, மனசே வந்து ஆவாது. நான் வந்து என்ன பண்ணேன், இந்த 38 ரேங்க்கே இத்தன நாளா கஷ்டப்பட்டு செக்யூர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்பெல்லாம் சுத்தி ஆறா வந்து அப்புறம் இது பண்ணிட்டு இருக்கான். ம். சரி ஓகே. இந்த சண்டை நேரம்னா இனிமே தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அவன் அவன் கூட வந்து என்ன பண்ணான், அந்த ஃபுல்லா திரும்பவும் வந்து என்ன பண்ணான், ஃபைட் பண்றதுக்காக அப்படியே ஃபுல்லா ஃபோர்ஸா வந்து ஓடி வருவான். பார்த்தா அதையும் வந்து என்ன பண்ணான், அந்த புரோட்டாகனிஸ்ட் வந்து நம்ம தடுத்துருவான். தடுத்துட்டு வந்து என்ன பண்ணான், சுத்தி சுத்தி வந்து என்ன பண்ணான், திரும்ப அப்படியே வந்து என்ன பண்ணான், ஸ்வாட் சைட் பண்ணுவான். பரவால்ல. இவன் தான் ஜெயிப்பாங்கிறது நான் நெனச்சது உண்மையாவே கரெக்ட் தான். அடிக்கிற மாரியே பார்த்தாக்கா, அந்த புரோட்டாகனிஸ்ட் தான் வந்து அப்பன்னா அவன தூக்கி போட்டு என்ன பண்ணா, கீழ போட்டு மிதிச்சு, அந்த இதுலேருந்து அப்படியே ஜெயிச்சுருவான். இது அந்த பிரின்ஸும் சரி, அந்த சிவப்பு முடியும் சரி 2 பேருமே வந்து என்ன அப்பன்னா, அந்த சண்டைய வந்து அப்பன்னா ஃபுல்லா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாய்ங்க. பார்த்தாக்கா, அந்த புரோட்டாகனிஸ்ட் அடிச்ச இந்த வேகத்துக்கு அவன் கையில இருக்க அந்த ஸ்வாடே வந்து என்ன அப்பன்னா அப்படியே பறந்து போயிரும். ஓகே. இந்த போட்டியில வந்து என்ன அப்பன்னா ஜெயிச்சது புரோட்டாகனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி என்ன அப்பன்னா, அந்த சிவப்பு முடிய வச்சிருந்த அந்த டீச்சர் வந்து சொல்லிருவாங்க. உடனே ஓகே நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாரி அவனும் அத அப்பன்னா அந்த ஸ்வாட்ட தூக்கி கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வந்து என்ன அப்பன்னா அவன் பேர சொல்லி கத்திட்டு இருப்பாய்ங்க.
சரி ஓகே. உண்மையாவே இவனோட பவர் அது 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 அதிகரிச்சுட்டே தான் போது. நான் நினைச்சது எல்லாமே கரெக்ட் தான். அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல பார்த்தாக்கா 2 பேர் இருக்கிறாய்ங்க. எப்புட்றா இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காய்ங்க? ஏய்! நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருக்க போகுது? அப்படிங்கும்போது, ஏய் கொஞ்சம் அமைதியா இருடா. ஏன்டா பேசிக்கிட்டே இருக்க? ஏய் நீ என்ன நினைக்கிற? நான் உனக்கு குடுத்தேனே அந்த எலிக்ஸிர் சரி, அந்த சோடா சரி. அது 2யும் நீ ட்ரை பண்ணி பார்த்தியா? உனக்கு புடிச்சிருந்துச்சா? ஆமா. அது உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்துக்கு வந்து அப்புறம் டீச்சர் வந்து வந்துருவாங்க. வந்துட்டு, இந்த மாரி நான் தான் ரொசாலியன். நான் தான் இப்போ உங்களுக்கான ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு நான் குடுக்குற இந்த மேஜிக் சர்க்கிள வந்து அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து என்ன அப்டின்னா, அடுத்து வேற ஒரு வேலைக்கு போறோம். இந்த இடத்துல தான் நீங்க வந்து போயிருக்கணும். உங்க எல்லாத்துக்கும் என்ன அப்டின்னா, ஆளுக்கு தனி தனி டோக்கன் தருவேன். அது எல்லாத்தையும் வச்சு நீங்க ஒரு 3 மணி நேரத்துல இங்கேருந்து நீங்க சர்வைவ் ஆகி இங்க வரணும். சரி இந்த இடத்துல இது நடக்கிற இந்த இது எல்லாமே கிளாஸ அஃபெக்ட் பண்ணுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா. இது எல்லாமே உங்களோட ரேங்க்கே என்ன அப்பன்னா கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அதனால நீங்க எல்லாரும் என்ன அப்பன்னா ஜாக்கிரதையா இருங்க. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, இவங்க எல்லாரும் அந்த இடத்துல வந்து டெலிபோர்ட் ஆகி வந்துருவாங்க. சரி ஓகே. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? அ தெர்ல. நம்ம ஏதோ உயரமான இடத்துல இருக்கோம்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, பின்னாடி 2 பேர் வந்துருவாய்ங்க. ஏய் இவிங்க பாரேன், இவிங்க 2ம் சும்மா லோ ரேங்க்கான ஆள் தான். நான் இந்த மாரி லோ ரேங்க்கான ஆளுங்கள பார்க்கும்போது எப்பயுமே நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். ஆனா, இப்ப நீ என்ன நெனைக்கிற? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அவ மாரி கொழுந்து விட்டு எரியுவா. எனக்கு வந்து போனஸ் பாயிண்ட் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணா அட்டாக் பண்றதுக்காக என்ன பண்ணா, அவ முன்னாடி வந்து எப்படினா போக ஆரம்பிச்சுருவா. ஏன்னா அவன் வந்துட்டு, "நம்ம பேசாம இப்பயே இங்கேருந்து ஓடி போயிடணும். வா ஓடிறலாம்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தாக்கா, "நான் அதுக்கு ஒண்ணும் விடமாட்டேன். எனக்கு வந்து கண்டிப்பா போனஸ் பாயிண்ட் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, குரங்கு மாரி பெல்ட்டி அடிச்சுக்கிட்டு வந்து அப்பனா முன்னாடி வருவா. அவைங்க வந்துட்டு, "போச்சு மாட்னோம். நம்ம வந்து எப்படினா அப்பயே வந்து எப்படினா தப்பிச்சு ஓடியிருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அவைங்களுக்கு மேல ஒரு போர்ட்டல் மாரி என்ன பண்ண உருவாக்கிறாங்க. அத வந்து குத்தும்போது பார்த்தாக்கா, அந்த மேப் குடுத்துருந்த அந்த ஸ்க்ரோல் வந்து அப்பனா அடிபட்டுருது. ஆனா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தாக்கா, இவிங்களுக்கு இங்க இருக்கிறது இது வந்து கூட போயிடுது. அதுக்குள்ள பாருங்களேன், அதுக்குள்ள என்ன அப்பன்னா இப்ப ஸ்டூடண்ட்ஸ் தான் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தெர்ல. அது ஸ்டூடண்ட்ஸ் தான் பண்ணாங்களா? ஏதாவது மான்ஸ்டர்ஸ் என்ன அப்பன்னா அட்டாக் பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெர்ல. சரி, இப்ப நீங்க இந்த இது என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து என்ன அப்பன்னா, இப்ப புதுசா வந்திருக்க ஒரு 2 கப்புள்ஸ். அவங்கள பத்தி தான் எனக்கு எல்லாமே இருக்கு. அடுத்து மாரி நீங்க அவிங்க 2 பேர சொல்றீங்க. அவிங்க 2 பேரும் ஏதோ காசுக்காக சேர்ந்தவைங்க. அவிங்கள போய் என்னமோ நீங்க ஒரு இத நினைச்சு பேசிட்டுங்க. பரவால்ல. நீங்க வந்து என்ன அப்பன்னா அவன பத்தி கொஞ்சம் தான் நான் அப்புறம் புரிஞ்சு வச்சுருக்கேன். அவனோட பவர் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? அவன் ஒவ்வொரு வாட்டியும் இது பண்ணும்போது அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் என்ன அப்டினா ஹிடன் பண்ணி தான் வந்து வச்சுட்டு இருக்கான். ஆ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அவன் 10த் ரேங்க்ல தான் இருக்கான். ஆமா. அவனோட பவர் என்ன அப்டினா இதா இருக்கு. அவன் வேணும்னே அவன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்றான். அது எதுக்குன்னு தான் வந்து தெர்ல. கண்டிப்பா இந்த வாட்டி பார்ப்போம். இந்த வாட்டி எல்லாமே தலைகீழா மாறப்போது. அப்டின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன அப்புறம் ஒரு இடத்துல உயரமா வந்து நின்னுகிட்டு, சரி ஓகே நம்ம இங்க மேல நின்னுகிட்டு இருக்கோம். கீழ எல்லாமே முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. சரி ஓகே. நம்ம அந்த பக்கம் வந்து என்ன பண்ணோம் போய் பார்ப்போம். அந்த சைடு தான் வந்து என்ன பண்ணா வேற யாராவது ஆளுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு அவிங்க மேல என்ன பண்ணா தலையில ஒரு கல் வந்து பறந்து ஹீரோ என்ன பண்ணா அது எல்லாத்தையும் ஈஸியா வந்து புடிச்சுருவான். அ என்னோட பார்ட்னர வந்து என்ன பண்ணா நீ எடுத்துட்டு, நீ உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணா சாதாரணமா இருப்பியா? ஏய் அதுக்குன்னு பின்னாடி வந்து என்ன பண்ணா நின்னு அட்டாக் பண்ணுவியா? அதுக்கு என்னப்பா பண்றது? இது வந்து என்ன பண்ணா காம்பேக்ட் நேரடியா சண்டை போடுறதுன்னு ப்ரொஃபசர் சொன்னாங்கல்ல, அத கேட்டியா இல்லையா? அப்படி சொல்லும்போது, நீ வந்து என்ன பண்ண குழந்தை மாரி சண்டை போடுறடா. நீ வாய மூடுங்கடா. தேவையில்லாம வந்து என்ன பண்ண என்ன கோவப்படுத்தி விட்டுட்டு இருக்காத. நீ என் கூட தான் என்ன பண்ண பார்ட்னரா இருந்த. எதுக்கு தேவையில்லாம இப்படி மாட்டிட்டு இருந்த? அதெல்லாம் என்ன பண்ண எனக்கு தேவையில்ல. சீக்கிரம் வா. நம்ம வந்து என்ன பண்ண சண்டை போடுவோம். நம்ம 2 பேரும் தனித்தனியா என்ன பண்ண போய் சண்டை போட வேண்டியதே கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்தே வந்து என்ன பண்ண போய் சண்டை போடுவோம். நீ இந்த வாட்டி என்ன முழுசா வந்து நம்பலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டா எந்த மாரி இருக்குங்கிறத காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவிங்க சுத்தி வந்து என்ன பண்ணா அந்த கல்லுங்கலாம் மிதக்க வந்துட்டு, இப்ப ஆரம்பிக்கலாமா? சண்டை ஆரம்பிச்சுச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த சைடா? அ நீங்க அந்த சைடு தான் பார்த்துட்டுருக்கீங்களா? அந்த சைடுல எந்த மான்ஸ்டர்ஸும் இல்ல. அங்க யாருமே வந்து இல்ல. நான் சொன்னது என்ன இப்ப நான் சொன்னேனே அந்த சூப்பரான கப்புள்ஸ். அவங்க என்ன பண்ணா சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, இந்த சைடு இவைங்க எல்லாம் போட்டுட்டு அடிச்சுக்கிறாய்ங்க. போட்டு அவனோட அந்த மேஜிக் பவர வச்சு இவளோட எபிலிட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணா பூஸ்ட் பண்ணி விடுறான். இவளு இருந்துட்டு என்ன பண்ணா இவன் கூட வந்து என்ன பண்ணா சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப அவன் யோசிக்கிறான், பரவால்ல இவன் வந்து என்ன பண்ணா என்னோட இது எபிலிட்டிய ரொம்ப சூப்பரா வந்து இது பண்ணிட்டான். நான் இப்ப வந்து என்ன பண்ணேன், என்னோட ஸ்வாடே அப்படியே லைட்டா இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோ வந்து என்ன பண்ணா சைடுல அவன் கூட வந்து என்ன பண்ணா சண்டையும் போட்டுட்டு இருக்கான். பரவால்ல இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து பார்த்து ஒரு கண்ணு வந்து என்ன பண்ண அடிக்கிறான். அடிச்சுட்டு சரி ஓகே சீக்கிரம் வந்து என்ன பண்ணா இந்த வேலைய முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணா மாறி மாறி அடிச்சுக்கிட்டே வந்து இது பண்ணுவாங்க. அவன் வந்து என்ன பண்ணா அந்த ஸ்வாட வச்சு என்ன பண்ணா ஸ்விங் பண்ணிக்கிட்டு வந்து என்ன பண்ணா அடுத்தடுத்து மாறி மாறி என்ன பண்ணா அட்டாக் பண்ணி அவள அப்படியே புஷ் பேக் பண்ணிக்கிட்டே வந்து என்ன பண்ணா இது பண்ணுவான். நடுவுல பார்த்தாக்கா, என்ன அந்த ப்ளூ முடி வச்சிருந்தான். அந்த மேஜும் வந்து என்னன்னா சுத்தி தண்டர் எனர்ஜி என்ன பண்ணா இது பண்ணிருமாம். பார்த்தாக்கா, அந்த தண்டர் எனர்ஜிய வச்சு என்ன பண்ணா ஒரு மாரி கயிறு மாரி திரிச்சு அந்த இத வச்சு அவள என்ன பண்ணா கட்டி போட ஆரம்பிச்சுருவான். போச்சு. நீ வந்து என்ன பண்ணா மாட்டிக்கிட்ட. உன்னால இனிமே வந்து என்ன பண்ணா அசைய முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட வந்து அந்த இன்னொரு பார்ட்னர் சொல்லிட்டு இருக்கையில, இதுதான் உன்னோட முடிவு. இத வாங்கிக்க. நான் தான் வந்து ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவன் மேல அப்படின்னா இது பண்ணி அந்த அட்டாக் வந்து அப்படின்னா லான்ச் பண்ண வந்து பண்ணிருவா.
பார்த்தாக்கா திடீர்னு அந்த இடத்துல என்னன்னா வெறும் கல்லு மட்டும் தான் இருக்கும். என்னாச்சு? ஏன் இங்க வந்து அப்படின்னா வெறும் கல்லு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவ வந்து திடீர்னு ஹீரோ வந்து பக்கத்துல இருப்பா. "இத பார்த்தியா? ஒரே எடையில உள்ள 2 பொருள வந்து என்ன அப்பன்னா மாத்திட்டோம். இந்த மேஜிக் வந்து எங்க ஃபேமிலி இப்ப தான் வந்து கண்டுபிடிச்சது." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? ஒரு நிமிஷம். ஒரே எடையில வந்து என்னமோ பொருளா? உனக்கு எப்புட்றா என்னோட எடை தெரிஞ்சுச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் வந்து என்ன அப்பன்னா ஸ்டூடண்ட் போர்ட்டல்ல தான்ப்பா பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, எவ்வளோ தைரியம் இருக்கட்டும். வந்து என்ன அப்பன்னா இப்படி இது பண்றீங்க? உங்க 2 பேரையும் வந்து என்ன அப்பன்னா இப்பயே நான் வந்து அப்பன்னா முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கழுத்த பிடிச்சுக்கிட்டே வந்து இது பண்ணிட்டு இருப்பா. பார்த்தாக்கா வந்து என்ன பண்ணா, திரும்ப மறுபடியும் வந்து அப்படின்னா ஒரு ஃபயர் பால வந்து கேட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சைடு பார்க்கும்போது பார்த்தாக்கா, ஓ! இங்க வந்து பாரேன். இங்க புதுசா வந்து என்ன அப்பன்னா ஒரு எலி அதோட வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அவன் ஃபுல்லா வந்து என்ன பண்ணான், தண்டர் மேஜிக்க ஃபுல்லா அந்த இதில கேட்ச் பண்ணிட்டு இருப்பான். சரி ஓகே. நானும் வந்து என்ன பண்ணேன், இத ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நெனைக்கிறேன். இந்த இது விஷயம் உண்மையாவே செயல்படுமா என்னங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து என்ன பண்ணா, ஹீரோ அந்த இதையும் வந்து இது பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு வந்து பார்த்தாக்கா, அவனும் என்ன பண்ணான், ஃபுல்லா அந்த தண்டர் எனர்ஜிய வந்து என்ன பண்ணான், ஃபுல்லா ஹீரோ மேலேயே வந்து அப்படின்னா ஃபுல்லா வந்து போட்டுருவான். கோச்சி. ஹீரோ வந்து என்ன பண்ணா, கருகிட்டான் போல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோ அங்க அந்த ஒரு புழுதியிலேருந்து என்ன பண்ணா, எந்த ஒரு இதுலேருந்தும் இல்லாம வருவான். "ஏய் எப்புட்றா இது? எப்படி வந்து அப்படின்னா அந்த தண்டர் உன் தலைக்கு மேலேயே வந்துச்சு. எப்புட்றா அதுலேருந்து வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து என்ன பண்ணான், அந்த 2 ஆர்டிஃபேக்ட்ட தூக்கி போட்டு, "பார்த்தியா? இது 2ம் உண்மையாவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இத செய்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன அப்படின்னா, இது நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரமா இதோட புரொடெக்ஷன் வந்து அப்படின்னா ஆரம்பிச்சிரணும். இது ஈஸியா நம்ம செல் பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "இது ஏமாத்து வேலைடா. ஆர்டிஃபேக்ட் இந்த மாரி செய்றது இது ஆம்பளத்தனம் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஆம்பளத்தனம் இல்ல. ஏய் நம்ம வந்து போட்டிக்கு நடுவுல இருக்கோம். நீ தானடா முன்னாடி சொன்ன, இது வந்து என்ன அப்டின்னா எல்லாமே செய்றது கரெக்ட்டு தான்னு. நீ என்னடா இப்டி சொல்லிட்டு இருக்க?" அப்டின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, திரும்பவும் என்ன அப்டின்னா அவன வந்து அடிச்சு அவைங்க 2 பேரையும் அப்டியே வந்து தோற்கடிச்சுடுறாய்ங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் மேல இருக்க அந்த பிரின்ஸ் வந்து பார்த்துட்டு, இன்னும் வந்து என்ன அப்டின்னா ஒரு 2 பேரோ, 4 பேர் தான் வந்து இருப்பாய்ங்க. வேற யாருமே வந்து வந்துட்டு இருக்க மாட்டாங்க. தெர்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன அப்டின்னா, ஹீரோ வந்து என்ன அப்டின்னா, அவங்க கூட நம்ம அடுத்து சண்ட போடுற மாரி இருக்கும். அவனும் வந்து அப்டின்னா இவ்வளோ நாளா அவனோட ரேங்க்க வந்து என்ன அப்டின்னா மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ வந்து என்ன அப்டின்னா அவனோட ரேங்க்க இன்கிரீஸ் பண்ணணும்னு நெனைக்கிறான். ஆனா, அவன மாரி திடீர்னு வந்து என்ன பண்ணா வரணும், திடீர்னு ரேங்க் ஏத்தணும், திடீர்னு இது பண்ணணுங்கிற ஆள்லாம் எனக்கு போட்டியே வந்து கிடையாது. சரி, நம்ம ஆளுங்க இவ்வளோ பேர் இருக்கையில நாம தான் வந்து ஜெயிப்பான். அவனால முன்னாடிலாம் வர முடியாது. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோவும் அந்த ஹீரோயினியும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ட்ரோல வந்து நான் அப்படியே வந்து போட்டு தள்ளிருவாங்க. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ட்ரோலோட ரத்தத்த வச்சு நம்ம சூப்பரான ஒரு போஷன் ரெடி பண்ணலாம். ஆனா, உன்கிட்ட தான் என்ன அப்பனா சூப்பரான காசே இருக்கே! அது இருக்கும்போது நீ ஏன்டா இந்த மாரி இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? அப்படிங்கும்போது பணத்த எப்பயுமே அப்பன்னா விடக்கூடாது. சரியா? அப்டின்னா தான் அப்பன்னா சீக்கிரம் பணக்காரனாக முடியும். சரி ஓகே. ஒரு நிமிஷம். நம்மள சுத்தி வந்து என்ன அப்பன்னா நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயே வந்து பார்த்தாக்கா, டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தாக்கா எல்லாமே அப்பன்னா சுட்டு போட்டுருவாங்க. அவளும் என்ன பண்ணா, இந்த பக்கம் சண்டை போடுவா. இவனும் வந்து இது பண்ணுவான். திடீர்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணா, ஃபுல்லா ஃபோர்ஸா சார்ஜ் பண்ணி பார்த்தாக்கா, ஹீரோயினி மேல வந்து என்ன பண்ணா, அட்டாக் பண்றதுக்காக என்ன பண்ணா வந்துருவா. அவளும் வந்து என்ன பண்ணா, அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா, அப்படியே வந்து தடுத்துருவா. தடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் வந்து என்ன பண்ணா, அவன வந்து அடிக்கும்போது 2 பேருமே வந்து என்ன பண்ணா, கிளாஷ் ஆகி அது ஒவ்வொரு இடமா என்ன பண்ணா, பிரிஞ்சு போய் விழுந்துருவாய்ங்க. இவன் இந்த பக்கம் போய் விழுந்துருவா. அவளும் என்ன பண்ணா, அந்த பக்கம் விழுந்துருவா. விழுந்த வேகத்துக்கு திரும்பவும் வந்து என்ன பண்ணா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணா, சண்டை போடுறதுக்கு வந்துருவாய்ங்க. இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணா, சண்டை திடீர்னு போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, சைட்ல இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, இன்னொரு ஒரு மேஜிக்கும் வந்து என்ன பண்ணா, இது பண்ணிக்கிட்டே இருக்கும். பார்த்தாக்கா, அந்த பிரின்ஸ் தான் வந்து என்ன பண்ணா, அவன் சைட்ல இருந்து அங்கிட்டு இருந்து என்ன பண்ணா, மேஜிக் அந்த ஃபயர் பால வந்து என்ன பண்ணா, கேட்ச் பண்ணிட்டு, அவனும் என்ன பண்ணா, இந்த சைட்ல இருந்து இவங்கள வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து வந்துருவான். அந்த பிரின்ஸும் அப்படியே வானத்துல வந்து பறந்துகிட்டே வந்து என்ன பண்ணா, அட்டாக் பண்ண வரும்போது பார்த்தாக்கா, ஹீரோ என்ன பண்ணா, அவரோட அந்த எர்த் பவர வச்சு இவங்க 2 பேரையும் என்ன பண்ணா, புரொடெக்ட் பண்ணிருவான். ம். ஓகே. இது இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து மாறி, மாறி என்ன பண்ணா சண்டை போட்டுட்டே இருப்பாய்ங்க. அந்த இடமே ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணா, ஃபுல்லா அப்படியே நெருப்பாவும், அந்த ராக்ஸாவும் வந்து என்ன பண்ணா, ஃபுல்லாவே சூழ்ந்த மாரி வந்து என்ன பண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இவன் இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த பக்கம் வந்து வந்துருவான். அவனும் அந்த பிரின்ஸும் வந்து என்ன பண்ணா, அவன் ஆளுங்க எல்லாத்தையும் என்ன பண்ணா ஒண்ணா சேர்த்து வந்துருவான். நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணா, தனி ஆளா இருந்தே அவன் ஆளுங்க எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லா ஒண்ணா சேர்த்துருவான். சரி ஓகே. உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுல்ல. எதுக்கு தேவையில்லாம இப்ப தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ நான் தான் செக்யூர் பண்ணி ஆகணும். சரியா? அதனால விட்டு குடுத்துட்டு இங்கேருந்து ஓடி போயிரு. எப்பயும் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த இதுக்கு வரமாட்டேன். ஆனா என் கூட இருக்காளே ஒருத்தி, அவளுக்கு வந்து என்ன அப்பன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா வந்து வேணுமாம். அதனால என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் உன் முடிவா? சரி ஓகே பார்த்துடலாம். நானும் வந்து என்ன அப்பன்னா இது எதையும் சாதாரணமா விடமாட்டேன். அ எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் இங்கேருந்து சீக்கிரமா போயே ஆகணும். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்துல ஒரு மேஜிக் சர்க்கிள் வந்து என்ன அப்பன்னா இதாகுது. பார்த்தாக்கா அந்த இடமே வந்து என்ன அப்பன்னா அப்படியே பேந்து எடுத்து இதாகுது. போச்சு. நம்ம மாட்டிக்கிட்டோம். இது ஒரு ட்ராப். சீக்கிரம் இங்கேருந்து தப்பிச்சு ஓட பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் வந்து கத்துறதுக்குள்ளேயே பார்த்தாக்கா, அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணா சுத்தி ஒரு இதுல வந்து மூழ்கிடுது. "என்னடா நடந்துச்சு இங்க? ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அது ஒரு எர்த் மேஜிக்மா." "அப்ப ஏன்டா நீ இத முதல்லயே செய்யல?" "அதெல்லாம் இல்ல. வா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கூட்டு போகல. ஹீரோயினி தான் வந்து என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் பிளேஸு. இந்த பிரின்ஸ் வந்து என்ன பண்ணா செகண்ட் பிளேஸ் வாங்கியிருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இப்ப தான் யோசிச்சு பார்க்குறா.
சரி இப்போ புதுசா வந்திருக்காய்ங்களே, இவங்க யாரையாவது அப்புறம் அந்த இத நீ பார்த்தியா? அப்படின்னு. நானும் வந்து பார்த்தேன். அதில அந்த ஒருத்தன் மட்டும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவையும் அவன் பேரையும் என்னப்பா அந்த ப்ரொஃபசர் வந்து நம்ம கத்தி கூப்பிட்டுட்டு இருப்பார். அந்த புரோட்டாகனிஸ்ட் ஒருத்தன் இருந்தான்ல, அவன் வந்து என்ன அப்பனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பார்க்கறதுக்கு இருந்தான். அப்படின்னு சொல்லும்போது இவன் யோசிச்சு பார்க்குறான். என்னது அவனா? அப்படின்னு சொல்லி அவன் பேர சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோவுக்கு திடீர்னு தொல்ல வலிக்குது. என்னாச்சு? என்ன ஆச்சு உனக்கு? அப்படிங்கும்போது ஹீரோவ சுத்தி என்ன அப்பன்னா அந்த ஒரு இல்யூஷன் திரும்ப வர ஆரம்பிக்குது. நான் வந்து என்ன அப்பன்னா போய் தான் ஆகணும். நான் நைட்ல தான் இருந்தாலும் நான் தான் போய் ஆகணும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு டீமன் இருக்கு. நீ வந்து போகாத. நீ என்ன அப்புறம் போனா என்ன அப்புறம் உனக்கு பயங்கரமா அடிபட்டுரும். பரவால்ல. நான் வந்து என்ன அப்பன்னா என்னோட கடமைய நான் வந்து செஞ்சு தான் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் என்ன அப்பன்னா அந்த டீமன் கூட வந்து என்ன அப்பன்னா சண்டை போடுறதுக்கு போற மாரி காமிக்கிறாய்ங்க. பார்த்தாக்கா அடுத்து அவ என்ன அப்பன்னா அடிபட்டு கீழ விழுந்துருப்பா. எனக்கு தெரியும். இது எல்லாமே அந்த அப்பன்னா அந்த பணக்கார நாய்ங்களால தான். கண்டிப்பா நீ குணமாகி வந்தே ஆகணும். நான் வந்து என்ன அப்பன்னா அடி மனசுலேருந்து வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்னது? இதனால தான் என்ன அப்பன்னா இவன் அவன வெறுக்கிறானா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்தையில என்னாச்சு? ஏன் வந்து என்ன அப்பன்னா இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அது ஒண்ணும் இல்ல. அவனு சும்மா ஒரு சாதாரணம் தான். அப்ப இதனால தானா? எங்க அப்பா அவங்க எல்லாத்தையும் ஃபேமிலிய புடிச்சு நைட்டா வந்து என்ன பண்ணா மாத்திருவாரு. எங்களுக்கு ஒரு பார்டர் ஃபோர்ஸ் மாரி. அதுக்கப்புறம் இவன் எங்களுக்காக போய் சண்டை போடும்போது அடிபட்டு இது பண்ணிருவான். உடனே இவன் என்ன பண்ணா என் மேல அது எல்லாத்தையும் வச்சு இது பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஒரு டீமன் வந்து அப்பியர் ஆகப்போது. சரி ஓகே. அத பார்த்துக்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போகையில, மாஸ்டர் நீங்க வந்து ஜெயிச்சதுக்கு ரொம்ப நன்றி. கேரட்ஸுக்கு போகையில கொஞ்சம் தூங்கிட்டே வந்து வாங்க. அப்பதான் வந்து அப்புறம் உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வந்து போறான். 72 டீமன்ஸ்ல ஒரு டீமன் வந்து என்ன அப்படின்னா இங்க வரப்போகுது. அ பாம்பு மாரி இருக்கக்கூடிய விஷம் வச்ச ஒரு டீமன். இந்த எம்பரர் அந்த லூசு பையன் அவன் தான் என்ன அப்படின்னா அத ரிலீஸ் பண்ணுவான். அவன் தான் அத அக்செப்ட் பண்ணி இது பண்ணுவான்னு நெனைக்கிறேன். இதில அவளுக்கு நெறைய வேற அடிபட்டுரும். அதனால தான் வந்து என்ன பண்ணா, அவன் என் மேல இன்னும் ரொம்ப கடுப்புல இருப்பான்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. என்ன நடக்குதுங்கிறத நம்மளும் வந்து பார்ப்போம். "உனக்கு இந்த டீமன்ஸ் பத்தி நம்பிக்கை இருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, நான் டீமன்ஸ் அதெல்லாம் சும்மா பழங்கால இதில வந்து இருந்தது. அது எனக்கு நம்பிக்கை அந்த அளவு இருந்தாலும், அது அப்படி இப்படின்னு உளறிட்டு இருக்கேல்ல, டீமன்ஸ் உண்மையாவே இருக்காங்க. அவங்க இப்ப நம்ம கூட தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க சீக்கிரமா வந்து அப்படியே வெளியில வருவாங்க. அப்பதான் அத பார்க்கணும். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். பார்த்தாக்கா அந்த சிவப்பு முடி இவனும் என்ன அப்ப சண்டை போடுவாய்ங்க. அப்படி சண்டை போடும்போது பார்த்தாக்கா, இந்த ஹீரோ வந்து என்ன பண்ணான், அந்த புரோட்டகனிஸ்ட் வந்து ஜெயிச்சுருவான். ஜெயிச்சோனே எந்த அளவுக்கு இவனோட புகழ் ஏறுதோ, அதே மாரி அந்த அளவுக்கு இவனோட புகழ் வந்து இறங்கி போயிரும். இவன் அந்த இதில ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கடைசியில டீமனுக்கு வந்து என்ன அப்படின்னா, இவனோட இத வந்து விட்டுருவான். பார்த்தாக்கா இப்படிதான் வந்து என்ன அப்படின்னா வரும். அ ஆனா என்ன ஒரு விஷயம், இந்த சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா, ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா எதையும் ஷோ பண்ண மாட்டேங்குது. வேற எதையும் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுக்கவும் விட மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, இவன் நியூஸ் பேப்பர்ல வந்து பார்க்குறான். பார்த்தாக்கா நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும், அந்த ஹீரோவோட ஃபேமிலியும் வந்து என்ன அப்படின்னா, ஒண்ணா சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையாவே நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவிங்க 2 பேரும் ஒண்ணா சேர்றது எப்படி இது நமக்கு நல்லதா இருக்க முடியும்? இவிங்க ஒரு சரியான கிறுக்கங்க. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப மோசமானவன். அவன் உன்ன என்ன பண்ணா, அவனோட வழிக்கு கொண்டு வரதுக்காக ஏதாவது ஒரு வழி இது பண்ணிட்டே இருப்பான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவர் உண்மையாவே ரொம்ப நல்லவரு. அவர் வந்து என்ன பண்ணா நல்லபடியா தான் என்கிட்ட நடந்துட்டு இருக்காரு. உனக்கு தெரியுமா? ஒரு வாட்டி நான் வந்து காட்டுல அடிபட்டுட்டு இருக்கும்போது, அவர் தான் வந்து என்ன பண்ணா ஒரு போர்ஷன் எனக்கு வந்து குடுத்தாரு. அது உண்மையாவே ஒரு ஹை ரேங்க் போர்ஷன். அப்ப குடுக்கும்போது அவர் உடம்புல அவரோட கண்ணுல எந்த வித வந்து அப்படின்னா கால்குலேட்டிவ் மூவ்ஸும் எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது, "நீ ஒரு சரியான கிறுக்கன்டா. உனக்கு ஒண்ணுமே வந்து தெரிய மாட்டேங்குது." எல்லாரும் வந்து அப்படியே வந்து இது பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. "நீ ஏன் இப்படியே இருந்துகிட்டு இருக்க?" சரி ஓகே. நான் வந்து என்ன பண்ணேன், அவர போய் வந்து பார்க்குறேன். அவர்ட்ட போயிட்டு ஒரு சில விஷயங்கள் நானும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவன் கிளம்பி ஹீரோவோட இடத்துக்கு போகையில பட்ல இருந்துட்டு, "இல்ல, இல்ல ஹீரோ வந்து பார்க்க முடியாது. நான் ஒண்ணும் விசிட்டர் இல்ல. அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவன் தான்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல யாரா இருந்தாலும் என்ன அப்படின்னா இப்போதைக்கு பார்க்க முடியாது. மாஸ்டர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு." அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே நான் கிளம்புறேன். நான் இங்க நிக்கணும் தான். ஏன் நீங்க நின்னுட்டு போலயா?" அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் கேட்கல. நம்ம கிளம்பியே போயிருவோம்." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தாக்கா அங்க நின்னு பார்த்துட்டு தான் இருப்பான். இவன் கிளம்பி போறது எல்லாத்தையும். சரி, "ஏன் மாஸ்டர் நீங்களே வந்து என்ன அப்பன்னா அவன வந்து உள்ள இருந்துகிட்டே அவன போக சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு தான்." சரி இந்த இப்ப நீங்க இந்த ஃபாலன் ஃபேமிலி அவங்களுக்கு நீங்க போய் இப்ப ஹெல்ப் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதனால வந்து என்ன அப்பன்னா நீங்க மேல இருக்க வேண்டிய உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படிங்கும்போது, "ஆமா ப்ராஃபிட்டும் இருக்கு." "சரி இந்த மாரி ஃபாரின் ஃபேமிலி இருக்கவங்களுக்கு எலிக்ஸர்லாம் இருக்குமா?" அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அவங்களுக்கு இருக்காது." "சரி ஓகே. நாம அப்ப அந்த வேலைய செஞ்சிட வேண்டியது தான்." அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது ஹீரோ ஹீரோ அனுப்புன ஒரு லெட்டர் இருக்கு. இந்த மாரி அவன பார்க்க வராம வச்சதுக்கு ரொம்ப மன்னிச்சிடு. அ அதுக்கு பதிலா இந்த ஒரு லெட்டர வந்து நான் அவனுக்கு காம்பன்சேஷனா குடுத்துருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈகோ வந்துட்டு கத்துது. என்ன அது இது இவன் என்ட்ட பணம் இருக்குங்கிறத அத வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி காமிக்கிறானா? என்ன குடுத்துருக்கான்? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒரு ஹோலி பேர்டோட அதுலேருந்து செஞ்ச எலிக்ஸர் தான் இருக்கு. வாய்ப்பே இல்ல. இத போய் எப்படி அவன் குடுத்துருப்பான்? அவன் சரியான கிறுக்கனா தான் இருப்பான். அப்படிங்கும்போது உண்மையாவே அவர் ரொம்ப கிரேட்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருப்பான். அடுத்து என்ன வச்சுக்குது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.